வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் மகிழ்ச்சியோடு உங்களை வாழ்த்துகிறேன். சில சமயங்களில் ஆண்டவர் நம் வாழ்வில் அனுமதிக்கும் கஷ்டங்களையோ அல்லது நம் மனம் விரும்பாத காரியங்களையோ ஏன் சில நபர்களையோ அனுமதிக்கும் போது நம்மால் அவைகளை புரிந்து கொள்ள முடியாது. மனதிலே பல கேள்விகள். ஆனால் நம் வாழ்வில் அவருடைய அனுமதி இல்லாமல் எதுவும் நடக்காது என்ற புரிந்து கொள்ளுதல் அவசியம். நடந்த ஒரு சம்பவத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு தேவனுடைய மனுஷன் கப்பலில் பயணம் செய்து கொண்டிருந்த பொழுது திடீரென்று ஒரு பயங்கர புயலால் அந்த கப்பல் தாக்கப்பட்டது. அந்த கப்பல் சுக்கலாக நொறுங்கி போனது. இவரை தவிர மற்ற எல்லோரும் இறந்து போய்விட்டார்கள். கர்த்தருடைய கிருபையினாலே இவர் யாருமே இல்லாத ஒரு தீவிற்கு வந்து சேர்ந்தார். சிதைந்து போன கட்டைகளையும் குச்சிகளையும் வைத்து ஒரு கூடாரம் செய்து அதில் சில நாட்கள் எப்படியோ வாழ்ந்து வந்தார். வேதனையோடு ஒரு நாள் மீன் பிடிப்பதற்காக சென்று திரும்பும் பொழுது தூரத்தில் தன் கூடாரம் தீப்பற்றி எரிந்ததை பார்த்து வேகமாக ஓடி வந்து அணைக்க முயற்சித்தார். முடியவில்லை. வெயிலுக்கும் மழைக்கும் அவருக்கு ஆதரவாய் இருந்த அந்நாட்களில் அவருக்கு இருந்த ஒரே அடைக்கலம் அந்த குடிசைதான். அதுவும் சாம்பலாகி கொண்டிருப்பதை பார்த்து மிகவும் மனம் கசந்து அழுதார். ஏன் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே கேள்விகளை கேட்டார். அவரால் புரிந்து கொள்ள முடியவில்லை. திடீரென்று ஒரு கப்பல் அந்த தீவை நோக்கி வருவதை பார்த்தார். பிறகுதான் மறைபொருளாய் இருந்த ஆண்டவரின் ஆசீர்வாதம் அவருக்கு புரிந்தது. ஆண்டவர் அந்த தீயை அனுமதித்ததினால்தான் கப்பலில் இருந்தவர்கள் அதை பார்த்து அந்த தீவிற்கு வர முடிந்தது. அன்பானவர்களே, அசௌகரியங்கள் நம் வாழ்க்கையில் சில நேரம் ஏற்பட்டாலும் அதனால் வரும் நல்ல விளைவுகள் நமக்கு நீடிய ஆசீர்வாதமாக இருக்கும். என் அழுகையை ஆண்டவர் களிப்பாக மாற்றுவார். ஏனென்றால் அவர் மாறாதவர். அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம் என்று ரோமர் 8:28 பவுல் கூறுகின்ற விசுவாசம் நிச்சயம் பவுலுக்கு இருந்ததைப் போல நமக்கு உண்டா? இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். கர்த்தர் உங்களை நடத்துவாராக. ஆமென்.